ஹாய், டுடே வந்து சாட்டர்டே. இன்னைக்கு சாட்டர்டேனால எங்களுக்கு வீக்கெண்ட் லீவ். அவர் தான் எங்கள் வில்சன் பிரதர், மேனேஜராக இருக்கார் பேங்க்கில். இன்றைக்கி அவர் லீவுனால நாங்கள் எங்கள் ஃபிஷ்ஷிங் போவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் தேவையான மாவு அண்டு எர்த்வார்ம், புழுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ வந்து எங்கள் ஃபிஷ்ஷிங்கோட நாங்களாம் ட்ரைனீஸு. இவர் தான் ஃபிஷ்ஷிங் சாம்பியனே. இவர் தான் வந்து ஃபிஷ்ஷிங் பிடிக்க போகிறாரு, எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. நாங்கள் பார்க்க போனதே நாங்கள் வந்து பிடிச்சிட்டு நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல vlog கண்டினியூ பண்ணுறோம். பாய். காலையிலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டுனால சாப்பிட வந்துருக்கோம். சாப்பிட வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு தோசைக்காக வெயிட் பண்ணிருக்காரு. தோசை ரசம் போடுவாங்க, எங்களுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் போட்டுருக்காங்க. ஓகே, சாப்பிட்டு ஃபிஷ்ஷிங் வந்தாச்சு. இதுதான் நம்ம தூண்டில். பர்ஃபெக்டாக இருக்குது. வந்து மாவு ரெடி பண்ணிட்டுருக்காரு. சுரி இழுத்துறாங்கடா, இழுத்துருந்தாலும் முடிச்சிருக்கோம் கந்தல். ஓகே, ஃபஸ்ட்டு மீன் மாட்டலை, மாவு பேசுகிறாங்க. இந்த மாவில் தான் நம்ம மீன் மாட்டோம். மீன் மாட்டி இந்த தூண்டியில் பிடிச்சாதான் மாட்டோம். அது எதுக்கு ஹார்டாக்கி மாவு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. பெட் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாகிடும். அப்படின்னா தான் தூண்டிலிருந்து பிச்சுட்டு போகாது. இல்லைன்னா மீன் வந்து பிச்சு எடுத்துகிட்டு போயிடும். இல்லைன்னா இது கடிச்சா வாயில் மாட்டாது, அது தனியாக கலந்துட்டு போயிடும். ஓகே, ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே முழுங்கிட்டோம், கடிச்சாலும் வராது தனியாக. ஐயா, இதுதான் லாக் எடுக்கிறதே. ஒரு மீன் பிடிச்சி நானும் பார்த்ததில்லை. எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு நாள் நல்லா மாட்டுச்சு, குட்டி குட்டியாக மாட்டுச்சு. ஒரு 50 மீன் மாட்டுச்சு. நாளைக்கு சண்டே இதை வச்சே நான் கழிச்சிரும்னு நினைக்கிறேன். சண்டே கறி வாங்குற காசு மிச்சப்படுத்தி அதை நான் கூலியத்துக்கு காசு எல்லாம் ஏன்டா வீடியோ லாக்குனாலும் போய் போய் அடிச்சு விடுறேன். இல்லை சீரியஸாக வந்து அப்படி தான். நாங்கள் தூண்டில் போட்டு இருங்க, நான் தூண்டில் காட்டுறேன். இதுதான் வந்து ஃபிஷ்ஷிங் ராடு, அதுதான் வந்து ஃபிஷ்ஷிங். இது இப்போ வந்து கரெக்டாக உள்ளே போட்டிருக்கு. இப்போ மாவு போடல, மாவு போடாமல் தான் மாட்டாது. இதுதான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 பராக இருக்கும். உலாவுக்கு வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். மீன் மாட்டுச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டாக இதில் போட்டுருவோம். ஓகே, நாங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்போ பிரிஞ்சு வரக்கூடாது. அப்படி தான் வரணும். ஆக்சுவலாக மாவு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி. இப்போ நம்ம எடுத்து அதை எப்போ யூஸ் பண்ணுறது? அது இந்த இது போடுவோம். இதுக்கு மீன் மாட்டலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எடுத்துவோம் போட்டோன்னா எல்லா மீனும் வந்து இழுத்துரும், அட்ராக்ட் பண்ணும். எல்லா மீனையுமே எடுத்துவாங்க. ஓகே, ஸோ அது 2 போட்டோன்னா அப்புறம் எல்லா மீனும் வந்துடும். அப்புறம் மாவு போட்டு நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். மீன் வந்து பையன் மாதிரி, புழு வந்து கேர்ள்ஸ் மாதிரி போட்டோன்னா வந்துடுவாங்க. மீன் சொல்லி போச்சு. மீன் கடிக்குதா? மீன் கடிக்குதுன்னு சொல்கிறாரு, எனக்கு அப்படி தெரில. குச்சி இருக்கா? ஆமாம், உள்ள போகும். குச்சி உள்ளே போச்சுன்னா மீன் கடிச்சிருக்குன்னு அர்த்தமா? ஃபஸ்ட்டு மீனே வில்சன் கிரேட்டாக பிடிச்சிட்டாரு. இன்றைக்கான ஃபஸ்ட்டு சோர்ஸ் கிடச்சிருச்சு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு மீன். பார்க்க சிறுசாக இருந்தாலும் இந்த மீனை போட்டு நாங்கள் பெரிய மீன் பிடிப்போம். பெரிய மீன் இருக்குது இங்கே, நிறைய சோர்ஸ் இருக்குது, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நாளைக்கு சண்டே, நாங்கள் ஊழியத்துக்காக செலவு பண்ணுற நேரம் வந்துருச்சு. அவர் வந்து இன்னும் பிடிச்சிட்டே இருக்கார், இன்னும் மாட்டலை அவருக்கு. ஏன்னா காரணம் சொல்லுவார் பாருங்க, இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது, மீன் ஜாஸ்தியாக இருக்குது, அடி போடுவார் வந்து. ஆனால் இவர் அப்படி இல்லை, போய் சொல்ல மாட்டார். பரிசுத்தமான இவருக்கு தான் மீன் மாட்டோம். யார் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கோ அவங்களுக்கு தான் மீன் மாட்டோம்னு கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. இப்போ மீன் வந்து எங்களுக்கு மாட்டிடுச்சு. ஓகே, பிடிச்சி பழகிறதுக்காக க்ளவுஸ் போட்டு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே சேஃப்டியாக இருக்கணும். நம்ம இங்கே பாருங்கள், இந்த மீனுக்கு மேலே காட்டுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மீனுக்கு மேலே ஒரு செதில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு முள்ளு மாதிரி ஆக்ட் ஆகி நம்ம கையை கிழிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியே விரிக்கும். இது என்ன மீன் சொல்ல முடியும்? இது வந்து ஜிலேபி பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி. அதுதான் பாருங்கள் எப்படி சிக்கியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, வாய் கிழிஞ்சிருச்சு. நாளைக்கு எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. இதை உள்ளே போட்டுட்டு பாருங்கள், அது வந்து சாகக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு ஹியூமனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு மீனை பிடிச்சி கூட அது சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவர் போன வரைக்கும் அது சாகக்கூடாது. நாங்கள் வந்து அதை தண்ணியிலே வச்சு போகும்போது எடுத்துகிட்டு போய் சாகடிச்சுப்போம். நான் இப்போ மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் எங்கள் டீச் பண்ண வாத்தியார்.
எனக்கு மீன் கிடைக்குமான்னு பார்க்குறேன், ஒன்றுமே துள்ள மாட்டேது. எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தோணுது காய்ஸ். பிடிச்சிருச்சு, மீன் பிடிச்சிருச்சு, நல்லா பாருங்கள் துள்ளுது. இப்போ வந்து சுண்டணுங்கிறாரு, சுண்டிட்டேன், சுண்டினாலும் மாட்டலை ஒன்றுமே, நம்ம சாப்பிட்டு மட்டும் போயிடுச்சு. இன்றைக்கி நான் ஒரு மீனாவது பிடிக்காமல் நான் போகிறதில்ல காய்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். மீன் போட்டேன், அது வந்து மாவு மட்டும் கடிச்சிட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட் டைமர்னால நான் வந்து கைவிட மாட்டேன். எப்போ நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்களோ வாழ்க்கையும் அப்படி தான். ஃபஸ்ட் டைமர்னால மறுபடியும் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் அவ்வளோதான். இப்படி தான் வசனமும் சொல்லுது, காத்திருப்பவர் என்னைக்கும் தாழ்ச்சி அடைய மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து மாவை போட்டு நான் வந்து மறுபடியும் பிடிச்சிட்டு உங்களுக்கு சாதிச்சுட்டு காட்டுறேன். காய்ஸ், நமக்கே மீன் மாட்டிருச்சு காய்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணல கொடுத்து கூட. பார்த்துங்க, நீட்டான மீன் பாருங்க, நல்லா பார்த்துங்க. நான் தான் ஃபிஷ் பிடிச்சேன், சரியான மீன். பெரிய சைஸில் இருக்குது, வில்சனை விட பெரிய மீனாக பிடிச்சிட்டேன். கர்த்தர் எங்களுக்கு நல்லா செஞ்சுட்டே இருக்காரு. கிடச்சிருக்கு 3rd மீன் இன்னைக்கு மாற்ற. வில்சன் நான் 2, நான் 1. அவர் அங்கே இருக்காரு பாருங்க, அவர் 0. இன்னும் பிடிச்சிட்டே இருக்காரு மீன். பாடு நான் பிடிச்ச மீன் இங்கே பாருங்க, இது என்னோட தூண்டில் மாட்டிடுச்சு. பெரிய மீன் சாய்ச்சிட்டோம் மாறா. என்ன மீன்? நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்குமா இந்த கெண்டை மீன்? ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அவ்வளோதான், விடுச்சு. கீழே போட்டு ஃபைனலி பிடிச்சிட்டாரு எங்கள் ஆள். கெண்டை மட்டும் கொஞ்சம் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஃபிஷஸ் பிடிச்சிருக்கோம். நான் வந்து 3, அவர் 2, இவர் 2 பிடிச்சிட்டாரு கடைசியாக ஃபைனலாக. நான் தான் ஒரு பிக் ஃபிஷ் பிடிச்சேன். நான் பெருமையாக பேசுகிறேன், சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஃபிஷ். ஐயோ போயிடுச்சு. சொல்லியிருக்கேன், எங்கே சொல்லியிருக்கு. பிடிச்சி டயர்டாகிட்டனால வில்சன் கூட எங்களுக்காக மாதா வாங்கிட்டு வந்திருக்காரு. மாதா பார்ப்போம் பாருங்க, மாசாவும் ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரைஸ் பெரிய மீன். இது வந்து நான் பிடிச்ச மீன். டயர்டாகிடுச்சு, சருன்னு போய் சருன்னு போகுது. ரைஸ் ஃபிஷிங் பிடிச்சாச்சு, பிடிச்சி இவ்வளோ மீன் எடுத்துருக்கோம். இந்த குட்டியெல்லாம் விட்டுருக்கோம். குட்டியெல்லாம் இல்லை, அவ்வளோதான், ஃபிஷிங் கம்ப்ளீட். போய் சமைச்சு சாப்பிட்றது தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தியா நீளமாக